மாணவர்கள் பெற்றோர்களுக்கு என்னுடைய வணக்கம். நான் உங்கள் விஎஸ் செந்தில். இன்னைக்கு நம்ம கரியர் கைடன்ஸ் வீடியோவில் பார்க்க போற விஷயம், இன்ஜினியரிங் கோர்சஸ்ல அதிக மாணவர்கள் சேரக்கூடிய கோர்ஸ் எது? டாப் ட்ரெண்டிங் கோர்ஸ்னா எது? டாப் ட்ரெண்டிங் கோர்ஸ் வந்து சரியான ட்ரெண்டிங் தானா? அதோடைய ஃபியூச்சர் எஃபெக்ட்ஸ்லாம் எப்படி இருக்கும்? அது மட்டும் இல்லாம அதர் கோர்சஸ்க்கான பெனிஃபிட்ஸ் என்ன? ஜாப் ரோல்ஸ்லாம் என்னென்ன அவைலபிலிட்டி இருக்குது? மேஜர் ஜாப்ஸ் ப்ரொவைடர்ஸ்லாம் இந்தியாவில் யார் யார் இருக்கிறாங்க? இது போல விஷயங்களை வந்து நம்ம ஒரு அனலைஸ் பண்ணி பார்த்துடலாம். பை த வே சென்டாக் வந்து 7th வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறாங்க ஃபார் அப்ளைங் ஃபார் நான் நீட் ப்ரொஃபஷனல் கோர்சஸ். அதனால மேக்ஸிமம் எல்லாருமே நீங்கள் அப்ளை பண்ணிட்டு இருப்பீங்க. இருந்தாலும் உங்களுடைய லாகின் அண்ட் பாஸ்வேர்டை யூஸ் பண்ணி அடிக்கடி போயிட்டு அதை செக் பண்ணி பாருங்க. கரெக்டாக நீங்கள் எடுத்த ஆர்டர் படி கரெக்டாக இருக்குதா? ஆர்டர் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ்லாம் வந்து நீங்கள் கரெக்டாக கொடுத்துருக்கீங்களா? சப்போஸ் எதாவது மாற்றணும்னா லாஸ்ட் டேட்டுக்குள்ளார உங்களால் மாற்றிக்க முடியும். மேபி இந்த வீடியோ பார்த்துட்டு யாருக்காவது ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணும்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா யூ கேன் டூ ஸோ ஃபார் யுவர் பெட்டர்மெண்ட். ஐ விஷ் தட். ஸோ டாப் ட்ரெண்டிங் கோர்ஸு எது? பாண்டிச்சேரியில், தமிழ்நாட்டில், இந்தியாவில் எங்கேயா இருந்தாலும் டாப் ட்ரெண்டிங் கோர்ஸ் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான். எந்த அளவுக்குனா, ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்நாட்டில் 1,50,000 இன்ஜினியரிங் அந்த கோர்சஸ் இருக்குதுன்னா அதில் 70,000 கோர்ஸ் கிட்ட வெறும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் ஜாயின் பண்ணுறாங்க. சீட்ஸ் 70,000 சீட்டு பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் சீட்டு தான் வந்து ஃபில் ஆகுது. 150க்கும் மேற்பட்ட இன்ஜினியரிங் கோர்சஸ் நமக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இருந்தாலும் ஒரே ஒரு கோர்ஸ் தான் 50%க்கு மேற்பட்ட சீட்ஸில் ஃபில் ஆகுது. ஸோ அதனால அது எதனால இப்படி நடக்குது? பேரண்ட் அண்ட் ஸ்டூடெண்டோட மைண்ட் செட் ஏன் அந்த மாதிரி இருக்குது? பார்த்தீங்கன்னா, கம்ப்யூட்டர் சயின்ஸ்ன்றது ஒரு சேஃபஸ்ட் ஜோனா நிறைய பேர் நினைக்கிறாங்க. ஒரு சேஃப் ஜோனு, எப்படியா கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சிட்டோம்னா அது எல்லா ஃபீல்ட்லையுமே கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்ளிகலாக இருக்கிறதுனால நமக்கு ஏதாவது ஒரு ஜாப் கிடைச்சிடும்ன்ற மாதிரி பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபீல் பண்ணுறாங்க. அதோடைய எஃபெக்ட் தான் அது. பட் இருந்தாலும் இதே ட்ரெண்ட் இப்படி போச்சுன்னா அது ஃபியூச்சரில் எப்படி இருக்கும்? நம்ம அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா, இது லாஸ்ட் ஒரு 5 or 6 இயர்ஸாக வந்து இந்த ட்ரெண்ட் இருக்குது. இன்னும் ஒரு 5 இயர்ஸ் கண்டினியூ ஆகும். இப்போ இன்ஜினியரிங் சேர்றவங்க வந்து இன்ஜினியரிங் முடிக்கும்போது ஒரு 4 இயர்ஸ் 5 இயர்ஸ் கழிச்சு முடிச்சுட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கான ஜாப் சுச்சுவேஷன் எப்படி இருக்குன்னா, கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சவங்க நிறைய பேர் இருப்பாங்க. இன்ஃபேக்ட் டிமாண்டோட சப்ளை அதிகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கு வந்து ஸ்கோப் நிறையா இருக்குது. வைடு எல்லா ஃபீல்ட்லையும் கம்ப்யூட்டர் அப்ளிகலாக இருக்கிறதுனால எப்போதுமே ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இருந்துகிட்டே தான் இருக்கும். பட் எந்த மாதிரியான நபர்களுக்கு வந்து நல்ல பெஸ்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் பேஸ்ட் ஜாப் கிடைக்குன்னா வந்து ரொம்ப இன்டர்பர்சனல் ஸ்கில்ல வந்து பெஸ்ட்டாக இருக்கிறவங்க, டாப் லெவலில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிக்கிறவங்க, அப் ஸ்கில் பண்ணிகிட்டே இருக்கிறவங்க, அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல பேவோட நல்ல ஜாப் கிடைச்சிரும். ஜென்ரலாக கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு நல்ல பே கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. மேபி அவங்க அதர் செக்டார்ஸில் வந்து கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனில் சாதா ஜாப்பில் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகிற மாதிரி இருக்கும். பட் அட் த சேம் டைம் வந்து அதர் செக்டார்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வேற வேறு கோர்சஸ் இருக்கு இல்லையா? அந்த கோர்சஸ்லாம் வந்து அவங்களுக்கு டிமாண்ட் நிறையா இருக்கும். பட் கேண்டிடேட்ஸ் இருக்க மாட்டாங்க. யாரும் அந்த டைமில் படிக்கல, எல்லாமே கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் படிச்சுட்டு இருக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு இஷ்யூ ஃபியூச்சரில் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் அதை அனலைஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி கோர்ஸ் இப்போ எடுத்தாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். என்னுடைய அனாலிசிஸில் ஃபியூச்சரில் வந்து ரொம்ப டிமாண்டிங் உள்ள ஒரு செக்டாரில் என்னவா இருக்குன்னா எலக்ட்ரிக் வெஹிக்கிள். எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வந்து எல்லா கவர்மெண்ட்டும் எல்லா கண்ட்ரிஸ்லையும் பார்த்தீங்கன்னா அவங்க இப்போ அதை ப்ரொமோட் பண்ணுறாங்க. இந்தியாவில் நல்ல லெவலில் ப்ரொமோட் பண்ணிட்டு வராங்க. ஸோ எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் வந்து ஒரு அதில் உள்ள ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து ஒரு பெரிய ஃபியூச்சரில் வரவேற்கத்தக்கதாக இருக்கும். அதனால எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் ட்ரிபிள் இ முடிக்கிறவங்களுக்கு நல்ல வாய்ப்பாக அது அமையும். அடுத்தது செமிகண்டக்டர். இன்னைக்கு வேர்ல்டு லெவலில் செமிகண்டக்டரில் வந்து யார் பவர்ஃபுல்லாக இருக்கிறாங்களோ அவங்க தான் வந்து வேர்ல்டு லீடர்ன்ற மாதிரி ஒரு கோல்டு வாராக போயிட்டு இருக்குது. அந்த அடிப்படையில் செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரி வந்து எல்லாத்துக்குமே செமிகண்டக்டர் அப்ளிகல் ஆகும். அதனால அதில் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து நிறைய பேருக்கு வரும். அடுத்தது என்விரான்மெண்டல் ஜாப்ஸ். இப்போ யூஎன்ஓ பார்த்தீங்கன்னா சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் சொல்லிட்டு ஒரு 17 கோல்ஸ் சொல்லிட்டு அதில் நிறைய ஜாப் வந்து அவங்க கிரியேட் பண்ண சொல்கிறாங்க. அதில் வந்து என்னென்னா கிளைமேட்டை பாதிக்காமல், கிளைமேட் சேஞ்ச் நிறைய நடக்குது இல்லையா? அப்புறம் வந்து பொல்யூஷன் கண்ட்ரோல் இதெல்லாம் ஏற்ற மாதிரி ஜாப்ஸ் வந்து அதிகமாக கிரியேட் பண்ணணும், ப்ரொமோட் பண்ண சொல்கிறாங்க. அதில் இந்த என்விரான்மெண்டல் இன்ஜினியர் வந்து ஒரு முக்கிய ஜாபாக இருக்குது. அதுக்கு வந்து ஃபியூச்சர் நல்லா பிரைட்டாக இருக்குது. அது படித்து வர்றவங்களுக்கு நல்ல வாய்ப்பாக அமையும். ஸோ இது போல் அதர் இம்பார்ட்டன்ட் இன்ஜினியரிங் கோர்சஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸு பேசிக்காக அந்த சிவில் அதெல்லாம் இருக்கு இல்லையா? அதெல்லாம் தாண்டி அதர் இம்பார்ட்டன்ட் இன்ஜினியரிங் கோர்சஸ் என்ன இருக்குது? அதில் உள்ள கீ ஜாப் ரோல்ஸ் என்ன? இந்தியாவில் அதோட மேஜர் எம்ப்ளாயர்ஸ், ஜாப் ப்ரொவைடர்ஸ் யாரான்றது வந்து ஒரு டீட்டெயிலாக பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா கெமிக்கல் இன்ஜினியரிங். கெமிக்கல் இன்ஜினியரிங்கில் ஜாப் ரோல் சொல்ல போனால் ப்ராசஸ் இன்ஜினியர், ரிசர்ச் சயின்டிஸ்ட், என்விரான்மெண்டல் இன்ஜினியர் இது போல இருக்கும். இதில் இந்தியாவில் மேஜர் எம்ப்ளாயர்ஸ் பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ், இந்தியன் ஆயில் கார்பரேஷன், ஹிந்துஸ்தான் பெட்ரோலியம், டவ் கெமிக்கல், ஷெல், எக்ஸான் மொபில் அதெல்லாம். நெக்ஸ்ட் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங். எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் தான் என்னை பொறுத்த வரைக்கும் ஃபியூச்சரில் ரொம்ப ஜாப் அஷ்யூர் பண்ணுற ஒரு கோர்ஸாக இருக்கும்.
அதில் உள்ள ஜாப் ரோல்ஸ் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர், பவர் சிஸ்டம்ஸ் இன்ஜினியர், கண்ட்ரோல் சிஸ்டம்ஸ் இன்ஜினியர். அதில் ஜாப் ப்ரொவைடர்ஸ் பெல், என்டிபிசி, பவர் கிரிட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா, ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ், டாடா பவர், சீமென்ஸ், ஸ்னைடர் எலக்ட்ரிக். அடுத்தது மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் வந்து விமன் படித்தாங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா குளோபல் லெவலில் ஒரு ஒரு ப்ரோட்டோகால் இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா முக்கியமாக அந்த கார்பரேட்ஸ் அது போல் பெரிய பெரிய கன்சர்ன்லாம் வந்து அவங்களுடைய டோட்டல் எம்ப்ளாயிஸில் வந்து 30% வந்து உமன் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேண்டேட்ரி இருக்குது. அந்த கண்டிஷனை ஃபில் பண்ணுறதுக்கு எல்லா கம்பெனிஸ் ட்ரை பண்ணுறாங்க. ஸோ இது சில மேஜர் செக்டாரில் வந்து விமனுடைய பார்ட்டிசிபேஷன் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஃபார் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், மெக்கானிக்கல், ஆட்டோமொபைல் இது போலலாம் பார்த்தீங்கன்னா விமன் இன்ஜினியர்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிறாங்க. ஸோ விமன் யாரெல்லாம் வந்து இந்த செக்டாரில் அதர் செக்டாரில் படிக்கிறாங்களோ அவங்களுக்கு ஃபியூச்சரில் வந்து அவங்க அந்த கோர்ஸ் படிச்சிருந்தாலே அவங்களுக்கு நல்ல பொசிஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு நல்லா இருக்குது. ஸோ அதுபோல் அடுத்தது பயோடெக்னாலஜி. பயோடெக்னாலஜி வந்து பார்த்தீங்கன்னா எப்போதுமே ஒரு ஃபியூச்சர் இருக்கக்கூடிய ஒரு கோர்ஸு. அதில் உள்ள ஜாப் ரோல்ஸ் பார்த்தீங்கன்னா பயோடெக்னாலஜிஸ்ட், ஜெனட்டிக் சயின்டிஸ்ட், கிளினிக்கல் ரிசர்ச்சர். ஹாஸ்பிட்டாலிட்டி இண்டஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா பயோடெக்னாலஜிஸ்டோடைய ரோல் வந்து ரொம்ப பிரைட் ஆகிட்டே வருது. அதில் வந்து மேஜர் பிளேயர்ஸ் ஜாப் கொடுக்குறவங்க பார்த்தீங்கன்னா பயோகான், சீரம் இன்ஸ்டியூட் ஆஃப் இந்தியா, நம்மளுடைய கோவிட் வேக்சினேஷன் கண்டுபிடிச்சாங்க இல்லையா அவங்க, அப்புறம் டாக்டர் ரெட்டிஸ் லேபரேட்டரிஸ், நோசைம்ஸ் எக்ஸெட்ரா. அடுத்தது என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங். என்விரான்மெண்டல் இன்ஜினியர் தான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபியூச்சரில் ஒரு வரவேற்கத்தக்க ஒரு ஜாபாக இருக்கும் அது. அதில் உள்ள ஜாப் ரோல்ஸ் பார்த்தீங்கன்னா என்விரான்மெண்ட் கன்சல்டன்ட், வாட்டர் ரிசோர்ஸ் மேனேஜர், வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் இன்ஜினியர், அதுபோல் இன்னும் நிறைய ஜாப் ரோல்ஸ்லாம் ஃபியூச்சரில் க்ரியேட் ஆகும். அதோடைய மேஜர் ஜாப் ப்ரொவைடர்ஸ் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா கீஸ் இந்தியா, ஐகாம், எல்என்டி, ஷப்பூரி, பலோன்ஜி, ஜாக்கப்ஸ் இன்ஜினியரிங் குரூப் எக்ஸெட்ரா. அடுத்தது மெரைன் இன்ஜினியரிங். மெரைன் இன்ஜினியரிங் பார்த்தீங்கன்னா எப்போதுமே ஒரு ஸ்டேபிள் ஜாப் ப்ரொவைட் பண்ணக்கூடிய ஒரு கோர்ஸ் அது. அதனால மெரைன் இன்ஜினியரிங் படிக்கிறவங்க இன்ஜினியரிங் காலேஜில் படிக்கிறத விட அது மெரைன் காலேஜஸில் போயிட்டு ஸ்பெசிஃபிக்காக படித்தாங்கன்னா அவங்களுக்கான அந்த படிக்கிற டைமில் எக்ஸ்போஷர் ப்ளஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து ரொம்ப வைடாக இருக்கும். தமிழ்நாட்டில் ஒரு பெரிய மெரைன் காலேஜ் இருக்குது, கொச்சினில் இருக்குது, விசாகப்பட்டினத்தில் இருக்குது. அதுபோல் பெஸ்ட்டு மெரைன் காலேஜஸில் சேர்ந்து மெரைன் இன்ஜினியரிங் படித்தா ரொம்ப நல்லது. அடுத்தது பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் லைக் பயோடெக்னாலஜி. இந்த பயோமெடிக்கல் இன்ஜினியரிங்லாம் பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரும் பிரைட்டாக இருக்கக்கூடிய ஒரு கோர்சஸ். அடுத்தது ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் எவர்கிரீன், அது எப்போதுமே அதுக்கான வேல்யூ வந்துட்டே தான் இருக்கும். அடுத்தது டெக்ஸ்டைல் இன்ஜினியரிங். டெக்ஸ்டைல் இன்ஜினியர், ஃபேப்ரிக் டெக்னாலஜிஸ்ட், டையிங் அண்ட் பிரிண்டிங் ஸ்பெஷலிஸ்ட். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸ் இந்தியாவில் உள்ள அரவிந்த் மில்ஸ், ரேமான், வர்த்மான் டெக்ஸ்டைல்ஸ், அலோக் இண்டஸ்ட்ரீஸ் அதுபோல். நெக்ஸ்ட்டு ஃபுட் டெக்னாலஜி. ஃபுட் டெக்னாலஜி பார்த்தீங்கன்னா ரொம்ப க்ரோ ஆகிட்டே வருது. இனி எல்லா வேர்ல்டு லெவலில் பார்த்தீங்கன்னா அது போக போக அதோடைய தேவை வந்து அதிகமாகிட்டு தான் போகும். அதில் உள்ள ஜாப் ரோல்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபுட் டெக்னாலஜிஸ்ட், குவாலிட்டி கண்ட்ரோல் அனலிஸ்ட், ப்ராசஸ் டெவலப்மெண்ட் ஸ்பெஷலிஸ்ட், அதுபோல் பெரிய பெரிய எஃப்எம்சிஜி கம்பெனிஸ்லாம் வந்து அப்ளை பண்ணுறாங்க. நெஸ்லே, பிரிட்டானியா, அமுல், பெப்சிகோ, கோகோ கோலா, டாபோர், ஐடிசி எக்ஸெட்ரா. அதுபோல் இன்னும் அதர் கோர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா மைனிங் இன்ஜினியரிங் இருக்குது. அதில் உள்ள நிறைய ஜாப் ரோல்ஸ் அண்ட் கம்பெனிஸ் இருக்குது. அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் இருக்குது. அதுபோல் முக்கியமான நியூக்ளியர் இன்ஜினியரிங் ஃபியூச்சரில் இன்னும் பிரைட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கக்கூடிய நியூக்ளியர் இன்ஜினியரிங் இருக்குது. இண்டஸ்ட்ரியல் அண்ட் ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங் இருக்குது. அதுக்கடுத்து இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அண்ட் கண்ட்ரோல் இன்ஜினியரிங். இதில் வந்து நிறைய ஜாப் ப்ரொவைடர்ஸ்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சீமென்ஸ், ஹனிவெல், எமர்சன் எலக்ட்ரிக், ராக்வெல் ஆட்டோமேஷன், யோக்கோகாவா அதுபோல். ஸோ இந்த மாதிரி எல்லாரும் போய் சேர்ற கோர்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஒரே ஒரு 1,00,000 பேரில் ஒருத்தராக இருக்காமல் உங்களுக்கான யூனிக் கோர்ஸை வந்து நீங்கள் படிக்கணும். அதே போல் கோர்ஸ் சேர்றதுக்கு முன்னாடி எல்லாம் சொல்கிறாங்க அதனால நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் சேர்ந்தேன்னு சேரக்கூடாது. கம்ப்யூட்டர் சயின்ஸ் நீங்கள் படிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய பேர் டேட்டா சயின்ஸு, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், மெஷின் லேர்னிங் இதெல்லாம் போகணும்னு நினைக்கிறாங்க. அதெல்லாம் போகணுன்னா மேக்ஸில் வந்து நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஏன்னா டேட்டா சயின்ஸுக்கு, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எல்லாமே மேக்ஸ் பேஸ் பண்ணுது. மேக்ஸில் நீங்கள் ஸ்ட்ராங் இல்லைன்னா நீங்கள் அதெல்லாம் எடுத்திங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ நீங்கள் எதில் ஸ்ட்ராங்கு, ஃபிசிக்ஸா, கெமிஸ்ட்ரியா, பயாலஜி அது ரிலேட்டட் இன்ஜினியரிங் கோர்ஸஸ் எடுத்து படிச்சிங்கன்னா இன்னும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். லைஃப்பில் வந்து ஈஸியாக நீங்கள் செட்டில் ஆக முடியும், அச்சீவ் பண்ண முடியும். ஸோ எல்லா லெவல்லையுமே வந்து வைட் ஆப்ஷன்ஸ் இருக்குது. நல்ல இன்ஸ்டியூஷனாக சேர்ந்து படிங்க. ஃபார் எக்ஸாம்பிள் என்ஐடி புதுச்சேரியில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதில் உள்ள கோர்ஸ் எடுத்து நீங்கள் படிங்க. ஸோ எல்லாம் லைஃப்பில் சக்சீட் பண்ணுங்கள். இது சம்மந்தமாக ஏதாவது டவுட் இருந்ததுன்னா ப்ளீஸ் கான்டாக்ட் மீ த்ரூ மை வாட்ஸ்அப் நம்பர் that is displayed here. And thank you for watching my video. Thank you so much. Bye.